யாரும்மா வீட்டில்? வீட்டில் யாரும் இல்லையா? யார் இது? அடடே, வாங்க 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 சம்மந்தி, வாங்க பாட்டி வாங்க. யாரும்மா யாரு? டேய் சிவா, வாடா வாடா. அத்தை வாங்க, அத்தை வாங்க. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியாம்மா? நாங்களாம் நல்லா இருக்கோண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்கம்மா? நீங்கள் எப்படி இருக்கீங்கண்ணா? வீட்டெல்லாம் எப்படி இருக்காங்க? அங்கே எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. என்னடா திடீர்னு வந்திருக்கீங்க? என்னாச்சு? என்னடா திடீர்னு வந்திருக்குமா? டேய் நண்பா, உன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் தான்டா கல்யாணம் பேசி முடிச்சிருக்கோம். அதுக்கு அடிக்கடி வந்து போக வேண்டியது இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? டேய் ஒன்றும் இல்லை, நாங்கள் போய் 2 பேரோட ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு வந்திருக்கோம். அதுக்கு வர வெள்ளிக்கிழமை பூ வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த வாரம் நல்லா இருக்குன்னு இருக்காங்க. ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு விசேஷம் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் டீட்டெயிலாக உன்கிட்ட சொல்கிறதுக்கு தாண்டா வந்தோம். அதனால நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. ஓ அப்படியா? ஆமாண்டா, ஆமாம், நான் மறந்தே போயிட்டேன்டா. எனக்கு வேறு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்தோமா, அதனால நான் ரொம்ப டயர்டாகி மறந்துட்டேன்டா. அது தெரியும்ப்பா, அதனால தான் நாங்களே போய் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். நல்ல நாளாக பார்த்து குறித்து கொடுத்துருக்காங்க. வர வெள்ளிக்கிழமை கட்டாயமாக பூ வைக்க வருவோம். சரியா? ஒரு 10 பேர் வருவோம்மா. அதிகமாகலாம் நான் கூப்பிட்டு வரல. நம்ம வீட்டு சூழ்நிலைக்கு அனுசரித்து தான் நான் எல்லாமே பண்ணுறேன். ஸோ கவலைப்படாதீங்க. ஐயோ, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் போதும். எனக்கு அதுக்கு மேலே வேறு எதுவும் வேண்டாம்மா. வாங்கம்மா, வந்து உட்காருங்க. 2 பேருக்கு நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். நல்லா காஃபி போட்டுட்டு வாம்மா. கொஞ்சம் சுகர் கம்மியாக எனக்கு போடு. பையனுக்கு கொஞ்சம் சுகர் ஜாஸ்தி போடுமா. சரியா? கண்டிப்பாம்மா. சூப்பராக ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி 2 பேத்துக்கு போட்டு எடுத்துகிட்டு வரேம்மா. உட்காருங்கம்மா ப்ளீஸ். ஆமாம் அத்தை, உட்காருங்க அத்தை. டேய், அப்படியே எங்கள் அன்னிக்கு சொல்லிடுடா, மறந்துடாத. எங்கள் அண்ணி ரொம்ப ஆர்வத்தில் இருக்குது. எங்கள் அண்ணிக்கு சொல்லிடு. நானும் ஃபோன் பண்ணி சொல்லணும். என்னால் ஊருக்கு போக முடியாதுடா. சரியா? எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது. நானும் சிவாவும் எல்லாம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். புரிஞ்சுதா? அண்ணியை வர மட்டும் சொல்லு, நான் மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். சரிம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி அத்தை. நாங்கள் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு. ரொம்ப நன்றி அத்தை. இதுக்கு எதுக்கடா இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இது நம்ம வீட்டு விசேஷம்டா. நீயோ இல்லை நானோ யாராவது ஒருத்தர் இருந்து நல்லபடியாக பண்ணால் போதாதா? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்களுக்கு தெரியாதா? கவலைப்படாதடா. பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டு போய் நாங்கள் நல்லா பார்த்துக்குவோம்டா. புரிஞ்சுதா? நீ எதை நினச்சி கவலைப்படுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. உன் உடம்பையும் நாங்கள் சரி பண்ணாமல் விடவே மாட்டோம். நீ கவலைப்படாதடா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. இந்த மாதிரி யாருமே எங்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லலை. ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. அச்சோ, அழுகாத அழுகாத, நாங்களாம் இருக்கோம்ல அமுதா. அழுகக்கூடாது சாமி. சரியா? உனக்கு ஒன்றும் ஆகாது. நாங்கள்லாம் இருக்கோம்ல, நல்லபடியாக பார்த்துக்கலாம். முதல்ல நல்ல விஷயத்துக்கு வந்திருக்கோம், நல்ல விஷயமா பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் இவன் ஒரு இருக்கேன், இதை வேற சொல்லிகிட்டு இருக்கிறான். ஐயோ சாரிம்மா, சாரிம்மா. நான் நல்லதுக்கு தான் சொன்னேன். ஆனால் இப்படி அழுவாங்கன்னு எனக்கு தெரியலம்மா. ஏன்டா அறிவு கேட்டவனே? ஒரு பொண்ணு கவலையில் இருக்கும்போது அது கேட்டா எச்சாதான்டா கவலையாவா? இந்த அறிவு கூட உனக்கெல்லாம் இல்லையாடா? என்னதான் வளர்ந்து நிற்கிறியோ. இதில் நீ மருமக வேறு எடுக்க போகிறேன். ஆல்ரெடி மருமக வேறு எடுத்து வச்சிருக்க. ஐயோ சாமி. எங்கே காஃபி எங்கே? போய் போட்டுட்டு வா முதல்ல போ. இந்த போகிறேம்மா, போகிறேன். போய் போட்டு எடுத்துகிட்டு வரேம்மா. நீங்கள் 2 பேர் உட்காருங்கம்மா ப்ளீஸ்மா. சரிம்மா, சரி, நாங்கள் உட்காரோம் போ. டேய் ரவி, வாடா வா, நீயும் வந்து உட்காருடா. ஆமாம் ரவி, வா வந்து உட்காருவா. ரொம்ப நேரம் நம்ம பேச வேண்டியதெல்லாம் இருக்குது. புரிஞ்சுதா? நீ வா, வந்து உட்காரு வா. எவ்வளோ நாளாக ஆச்சு உங்களோட பேசி. வா சாமி வா. சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க, என்ன பேசணும்? ரவி, நீ என்ன கவலைப்பட்டுட்டு இருக்கிற? எனக்கு அது முதல்ல பதில் சொல்லு நீ. அத்தை, அது வந்து திடீர்னு பொண்ணு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு நினச்சி பண்ணிட்டோம். ஆனால் எங்ககிட்ட நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு சீர் செய்யறதுக்கு முடியாத அத்தை. அதான் யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்படியா? சீரெல்லாம் செய்ய மாட்டிங்களா? டேய், என்னடா இப்படி சொல்கிறேன் இவன்? நீ கொடுக்க போகிற சீரை நம்பி தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். டே, இந்த சம்மந்தம் வேண்டாம்டா, நிறுத்திடலாம்டா, இது சரி வராதுடா. இன்னமும் இப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு இந்த சம்மந்தம் வேண்டாமா? அத்தை என்னத்தை? டேய் சிவா, என்னடா இப்படி சொல்கிறீங்க? டேய் விளாடாதடா. பொண்ணோட வாழ்க்கடா, ஊருக்கே தெரிஞ்சிச்சிட்டா நீங்கள் தான் மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருக்கீங்கன்னு. அத்தை, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன் அத்தை.
தயவு செய்து கொஞ்சம் டைம் கொடுங்கத்த. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு முதல்ல சொல்லுங்கத்த. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோத்த. ஏண்டா உன் பொண்டாட்டி காப்பி போட போனாலும் ஒன்றும் காணோம். முதல்ல அவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம். இந்தாங்கம்மா காஃபி எடுத்துக்கோங்கம்மா. அண்ணா நீங்களும் எடுத்துக்கோங்கங்கண்ணா. எங்கே நீங்கள் குடிக்கிறீங்களா? இல்லைடா, எனக்கு எதுவும் வேண்டாம் இப்போதைக்கு. அத்தா ஏதோ கேட்டுட்ருக்காங்க, அதான் பதில் பேசிகிட்டு இருக்கேன். நீ வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். நாங்கள் அதான். என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? சொல்லுங்கம்மா சொல்லுங்கள். என்ன? இல்லைம்மா, என்ன பொண்ணுக்கு போட போகிறீங்க செய்ய போகிறீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான். ஐயோ, என்ன திடீர்னு இப்படி கேட்குறாங்க? என் வீட்டுக்காரர் எதுவும் சொல்லலையா? அம்மா அவர் சொல்லியிருப்பார் இல்லைம்மா? அவன் சொல்கிறது இருக்கட்டும்மா, நீ சொல்லு முதல்ல. என்ன செய்ய போகிறீங்க ஏது செய்ய போகிறீங்கன்னு சொல்லுங்கள். அது பொறுத்து நான் என் மருமகிட்ட பேச முடியும். இல்லாட்டி அவகிட்ட வாய் கொடுத்து நம்மளால முடியுமா? அம்மா நாங்கள் இப்போதைக்கு எங்களால் முடிஞ்சது ஒரு 10 சவரன் போடுறோம்மா. அப்புறம் கையில் ரொக்கமாக ஒரு 50,000 கொடுக்குறோம்மா. இப்போதைக்கு எங்களால் அதுதான் முடியும். கல்யாண செலவில் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஏற்றுக்குறோம்மா. பாதிக்கு பாதியை நாங்கள் பார்த்துக்குறோம்மா. வேறு எதுவும் இப்போதைக்கு எங்களால் பண்ண முடியாது. அதை நாங்கள் ஓப்பனாக சொல்லிடுறோம்மா. காஃபி ரொம்ப நல்லா இருக்கு இல்லைடா? ஓ, 10 சவரன் தான் போடுவீங்களா? ஆமாம்மா, காஃபி சூப்பராக இருக்குது. என்னம்மா 10 சவரன் தான் போடுவேன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது? நான் இவங்களை நம்பி நிறைய போடுவாங்கன்னு நினச்சி பேசிட்டேனேடா. என்னடா பண்ணுறது? உன் பொண்டாட்டிக்கிட்ட நான் மாட்டிட்டேனா? அம்மா எங்கள் தப்பு தான். நாங்கள் இதுதான் முடியும்னு உங்ககிட்ட முதலே சொல்லியிருக்கணும். தப்பு எங்களோடது தான்மா. நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் அதுக்கு கட்டுப்படுறோம்மா. அப்படியா? சரி சரி. டேய், எவ்வளோட கேட்கல? ஒரு 50 சவரன் போட்டுருங்க. ஒரு 5 லட்ச ரூபா ரொக்கம் கொடுத்துருங்க. கல்யாணத்தோட முழு செலவு நீங்கள் தான் ஏற்றுக்கணும். இப்படி தான் வழி வழியாக நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம்மா. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கும் தெரியும் நாங்கள் இதை ஒத்துக்கவே மாட்டோம் இல்லைடா? ஆமாம்மா, ஆமாம், கண்டிப்பாக நாங்கள் இதை ஒத்துக்கவே மாட்டோம். டேய், என்னடா இப்படி சொல்லிட்டீங்க? அத்தை கொஞ்சம் பாருங்கத்த. பொண்ணு கல்யாணத்தை தயவுசெய்து விளையாடாதீங்கத்த. இந்த நேரத்தில் வந்து இப்படி சொன்னீங்கன்னா இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது? ஆமாம்மா, என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? நாங்கள் உங்களை தான் மழை போல நம்பியிருந்தோம். என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? என்னம்மா சிரிக்கிறீங்க? பின்ன என்னடா? நான் இதுக்காகவா இவ்வளோ பாடுபட்டுட்டு இருக்கேன்? நம்ம 2 குடும்பம் ஒன்று சேர்ந்ததுக்காக தான் இந்த கல்யாணத்தை நான் நடத்திட்டு இருக்கிறேன். அது தெரியாமல் நாங்கள் ஏதோ எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை இதை பற்றி பேசியிருப்போமா? சொல்லுங்கள். கோவம் வர மாதிரி பண்ணிகிட்ருக்கிறீங்க. நாங்கள் பொறுமையாக சிரிச்சுட்டு உட்காந்துட்ருக்கோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்னென்ன நினச்சிட்ருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு பதில் சொல்லுங்கள் 2 பேருமே. நாங்கள் இப்போ ஏதாவது கேட்டோமா? நகை போடுவீங்க என்ன ஏதுன்னு கேட்டோமா? பதில் சொல்லுங்கள். ஆமாண்டா, பதில் சொல்லுங்கள். கோவம் வர மாதிரி 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அம்மாவுக்கு பதில் சொல்லுங்கடா. ஐயோ இல்லைம்மா, கோச்சிக்காதீங்கம்மா. ஐயோ நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்கம்மா. எல்லாருமே கேட்பாங்க பொதுவாக. அதனால தான்மா நாங்களும் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிடலான்னு நினச்சி சொன்னோம். வேறு எதுவும் இல்லைம்மா. அம்மாடி, எங்களுக்கு உங்கள் வீட்டு பொண்ணே பொக்கிஷந்தான். அந்த பொண்ணை மட்டும் கொடுங்க, வேறு எதுவும் வேணாம். உங்கள் பொண்ணுக்கு தேவையான பொண்ணு பொருள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குவோம். புரிஞ்சுதா? நீங்கள் செய்யணும். நாங்கள் ஒரு இது கூட எதிர்பார்க்கல. புரிஞ்சுதா? உங்கள் பொண்ணுக்கு என்ன தேவையோ அத்தனையும் நாங்கள் பார்த்துக்குறோம். புரியுதா? இதுக்கு மேலே அதை பற்றி பேசக்கூடாது. என்கிட்ட மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் யார் என்ன கேட்டாலும் பேசக்கூடாது. அப்படியே உங்களை ஏதாவது கஷ்டப்படுத்த மாதிரி பேசினா உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க. புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுதாமதா? புரிஞ்சுதா ரவி? நான் சொன்னதை மண்டில் ஏற்றுக்கோங்க. எங்களுக்கு உங்கள் பொண்ணு மட்டும் போதுண்டா. புரிஞ்சுதா? அந்த பொண்ணுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். உங்கள்கிட்ட ஒரு நயா பைசா எங்களுக்கு வேண்டாம். ஆமாண்டா, அம்மா சொன்னது தான். நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க. எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். புரிஞ்சுதா? அது உங்கள் பெருந்தன்மைம்மா. அதனால் எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் செய்யணுங்கிறது ஒரு முறை இருக்குது இல்லைம்மா. அதனால் எங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். தயவு செய்து தடுத்துடாதீங்கம்மா. ப்ளீஸ் ப்ளீஸ்மா. சரி சரி அம்முதா, அது உங்கள் விருப்பம். நீங்கள் தாராளமாக உங்கள் பொண்ணுக்கு முடிஞ்சதை செய்யுங்க. நானும் எங்களுக்கு எதுவும் வேண்டாம். நாங்கள் எதுவும் கேட்கல. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா ரவி? இதைத்தான் மண்டை போட்டு நீ குழம்பிட்டு உட்காந்துட்டு இருந்தியா சோகமா? இதுக்கேண்ட இவ்வளோ கவலைப்படுற? நாங்கள் என்ன வேற ஆளாடா? உங்கள் அத்தை தானடா நான். என் மருமகளை எப்படி கூட்டிகிட்டு போகணுன்னு எனக்கு தெரியும். புரிஞ்சுதா?
சரிங்க அத்தை, சரி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க அத்தை. நான் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல. என் குழந்தைக்கு நல்ல வாழ்க்கை அமையுது, அது போதும் அத்தை. எனக்கு வேற எதுவும் வேண்டாம். அவள் நல்லா இருந்தானா எங்களுக்கு அதுவே போதும். ஆமாம்மா, அவளை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, எங்களுக்கு அதுவே போதும். அவள் ரொம்ப சின்னதுலேருந்து கஷ்டப்பட்டுட்டாம்மா. இனியும் அவளை நாங்கள் கஷ்டப்படுத்த விரும்பலை. தயவு செய்து அவளை நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு விஷயம் மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம், வேறு எதுவும் எங்களுக்கு வேண்டாம். கண்டிப்பாம்மா, அவள் ஏன் பேத்தி, அவளை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், நீ கவலையே படாத. இல்லாட்டி என் கௌரி அண்ணி என்னை சும்மா விட்டுருமா, எங்கள் அண்ணன் தான் என்னை சும்மா விட்டுருமா? ம், கவலையே படாதீங்க. என்னடா சிவா? ஆமாம்மா, கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்குவோம். நீங்கள் கவலையே படாதீங்க. சரியா? உங்கள் பொண்ணுக்கு ஒரு அப்பாவாக நான் அங்கே இருப்பேன். நீங்கள் கவலையே படாதீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. அவளை நல்லா பார்த்துக்கோங்க. அவளுக்கு உலகன்னா என்னன்னே தெரியாது, அப்பாவி குழந்தை அவ. சரி சரி, விடுங்க விடுங்க. சரி, ஜோசிக்கார் கொடுத்துருந்த ஷீட்டை கொண்டாடா. இவங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்துரு, நமக்கு ஒரு காப்பி வச்சிரு. டே ரகு, இந்த ஜோசியக்கார் எழுதி கொடுத்த மாதிரி தான் நம்ம எல்லா விசேஷமும் பண்ண போகிறோம். புரிஞ்சுதா? அதுக்கு தகுந்த மாதிரி நீ உங்கள் அலைகளுக்கு சொல்லிவிடு, எங்களுக்கு சொல்லிவிடு. நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுறோம். புரியுதா? கண்டிப்பாக அத்தை, கண்டிப்பாக சொல்லிடுற அத்தை. சரிங்க அத்தை. சரிம்மா. சிவா, கிளம்பலாமாடா? டைம் ஆச்சு, அடுத்த வேலை இருக்குது நமக்கு. ஆமாம்மா, டைம் ஆகுது, கிளம்பலாம். என்னம்மா சாப்பிடாமலே போகிறேன்றீங்க? அதான் நீ அடிக்கடி வரப்போகிறோமே, எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம். முறைன்னு ஒன்று இருக்குதுல்ல, இனி 2 வீடும் கை நினைக்காம உங்கள் வீட்டில் சாப்பிடக்கூடாதுல்ல, அது தெரியாத உனக்கு? அதனால் கை நினச்சிட்டே நாங்கள் சாப்பிட்டுக்குறோம். சரிம்மா சரி, நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் என் கையால் சாப்பிடணும், 2 பேருமே. அண்ணா நீங்களும் தான், அண்ணியும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க. கண்டிப்பாம்மா, கண்டிப்பாக. சரி, கிளம்பலாமாம்மா? சரிம்மா, கிளம்புறோம். டேய் ரவி, கிளம்புறோண்டா, உடம்பு பார்த்துக்கோ. ஆமாம் ரவி, நாங்கள் கிளம்புறோம், பார்த்துட்டு போயிட்டு வரோம்மா தான். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. சரி சிவா, பார்த்து போயிட்டு வா. அத்தை பார்த்து போயிட்டு வாங்க அத்தை. சரி சரி, எல்லோரும் வர வெள்ளிக்கிழமை சந்திக்கலாம். வா சிவா, கிளம்புற டைம் ஆகிட்டே இருக்குது.